தத்தெடுக்க வேண்டாமா? அப்படின்னா தொட்டில் கட்டுறதுக்கு தாலாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு தானங்க அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க பாட்டி. நீ சித்தப்பா ஆக போறடா கண்ணா. நாகமணியை பத்தி எனக்கு தேவைப்படுற எல்லா விவரங்களும் இந்த புக்ல எனக்கு கிடைக்கலாம். அந்த நாகமணி என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதோட சக்தி என்ன, அதோட குணம் என்ன, அதால என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சித்ராக்கா, இப்பதான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் அதிகமானதுல வார்த்தையே வர மாட்டேங்குது. எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா உங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு குதூகலம் இருக்குன்னு என்னால கற்பனை பண்ண முடியுது. எவ்வளவு சூப்பரான செய்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்து என் மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட புரியல. மொத்தத்துல இந்த வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வெறும் சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது. இனிமே உன் ஆரோக்கியத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். ஆமா நீ முன்ன மாதிரி நீங்க கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு வீட்டுல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க கூடாது. உட்கார்ந்த இடத்துல என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது, புரியுதா? இந்த வீட்டோட செல்ல மருமகளுக்கு, இந்த குடும்பத்தோட, இந்த வம்சத்தோட வாரிசுக்கு எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாது. இத பரிச்சித்ரா, அது ஏதோ பார்லர் கீரலாம் போயிட்டு இருப்பிய, அங்கெல்லாம் இனிமே போக கூடாது. வேணும்னா உங்களை வீட்டுக்கு வரவழைச்சுக்கோ. அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். உன் பிரசவம் எங்க வீட்டுலதான் நடக்கணும்னு நான் சொல்லிடுவேன். பாவம் ஹேமா, அவங்க அம்மாவால இதெல்லாம் தனியா செய்ய முடியாது. இங்க என்ன நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? சரி பாட்டி. ஏன் தங்கம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போன் பண்ணி சொல்லிடு. என்ன? மாமா, நாங்க எல்லாரும் இங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? விஷயம் தெரிஞ்சதுல சந்தோஷமா இல்லையா? ஆமாங்க, நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் ஏதோ கவலையோட இருக்கீங்க? விஷயத்தை கேள்விப்பட்டு உங்க மனசுக்கு சந்தோஷமா இல்லையா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது ஆபீஸ் டென்ஷன், அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இவ்வளவு நல்ல செய்தி கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது? பாரு, இத பத்திலாம் நீ கவலைப்பட்டு இருக்காத. உன் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்து. அமிர்தா, எப்படியோ அண்ணனோட அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க இப்ப எனக்கு குட் நியூஸ் கொடுக்க போறீங்க? அர்ஜுன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சும்மா இருங்க.
எனக்கு தெரியும் அமிர்தாவை பத்தி அவளை விட அதிகமா எனக்கு தெரியும். அமிர்தாவுக்கு அர்ஜுன் மேல எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை. அவங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அமிர்தாவுக்கு அர்ஜுன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எந்த காரணத்தை கொண்டும் அமிர்தா அந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நெருப்பா இருக்கிற அவளோட மனசுல அர்ஜுன் மேல காதல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்படி ஆகக்கூடாது. அர்ஜுனுக்கு எப்பேற்பட்ட கல்லையும் கரைக்கிற சக்தி இருக்கு. அமிர்தாவுடைய மனசு அவர் பக்கம் சாயறதுக்கு என்ன ஆனாலும் சரி நான் வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்துவேன். அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம். அவர் ஏன் கூட தான் வாழணும். இந்த விஷயத்துல என் மனசு பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஆனாலும் அர்ஜுன் எனக்கு வேணும். ஆனா அதுக்காக என்னோட கோபம், பழி உணர்ச்சி, என்னோட போராட்டத்துல எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. ஒரு பக்கம் அது இருந்துகிட்டு தான் இருக்கும். நாகமணி எங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அது கூடவே அர்ஜுன் அடையறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக எதை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். வாங்கிக்கோமா. இது தெய்வத்தை முன்னாடி வச்சு பூஜை பண்ண ஒரு புனிதமான கங்கணம். இத கட்டிக்கிட்டு உன் மனசுக்கு பிடிச்சமான விஷயத்தை வேண்டிக்கிட்டனா அது அப்படியே நடக்கும். வாங்கிக்கோமா. அமிர்தா, அர்ஜுன், என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? வேற என்ன இருக்க போகுது அத்தை? அண்ணன் இப்போ அப்பாவாக போறாரே, எனக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு இவன் அமிர்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவ சும்மா இருங்க எல்லாரும் நம்மளையும் பாக்குறாங்கன்னு வெக்கப்பட்டு பதில் சொல்லியிருப்பா. ஓஹோ, அப்படித்தானே அமிர்தா? அப்படியா? அக்கா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட கேளுங்க. நானே என் கையால செஞ்சு கொடுக்கறேன். அப்புறம் எங்க அம்மா பத்தியம் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்தியா அர்ஜுன், உன் பொண்டாட்டியோட ஆர்வத்தை? குழந்தைனா எவ்வளவு ஆசைப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் எப்போ இவங்கள மாதிரி எங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல போறீங்க? எனக்கு தெரியாது. அங்க உட்காந்துருக்காங்களே உங்க மருமக, அவங்களையே கேளுங்க. அவங்க ஓகே சொல்லிட்டா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு எப்பவோ ஓகே. என்ன, யார்கிட்ட என்ன விசாரிக்கணும்? அதுதான் அமிர்தா, நீ தலை சுத்தி கீழே விழுறது, வயிற்று புரட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்றது, அப்புறம் எங்க அர்ஜுன் உனக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் எப்போன்னு கேக்குறேன். நடக்குமா? எல்லாம் கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும். அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி ஓவர்டேக் பண்றதுன்னு டென்ஷனா இருந்தேன். இதுக்கு மேல அந்த டென்ஷன்லாம் எதுவும் இல்லையே. எல்லாம் வேகமா நடந்துரும். கரெக்ட் தானங்க அமிர்தா? ஓஹோ,
விஷயம் அப்படி போகுதா? புரிஞ்சு போச்சு. என்னம்மா அமிர்தா, உன் புருஷன் சொல்றதுக்கெல்லாம் உனக்கு இஷ்டம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. அவருக்கு எப்பவும் விளையாட்டு பேச்சுதான். வெக்கத்தை பாரு. இங்க பாருங்கப்பா, எந்த விஷயத்துல வேணாலும் எவ்வளவு வேணாலும் விளையாட்டா இருங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல சித்ராவுக்கு பிறக்க போற குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவை பெத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க அத்தை. நீங்க இதோ பாரு அர்ஜுன், இந்த வீட்ல ஜோடி தொட்டில் தான் ஆடணும். சொல்றது புரியுதா? சித்ரா, இவன் என்னோட பேரை கூடிய சீக்கிரத்துல எல்லாரோடைய ஆசையும் நிறைவேற்றுவான். நீ பாத்துக்கிட்டே இரு. என்னப்பா? என்னடா எங்க ஓடுற டேய்? இது என்னுடைய அர்ஜுன் அடையறதுக்காக நான் ஆசைப்பட்டு கட்டிக்கிற கங்கணம். அர்ஜுனோட பேரு சொல்லி கட்டிக்கிற புனிதமான கங்கணம். இதோ இந்த கங்கணம் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல கங்கண பாக்கியம் கொடுக்கக்கூடிய கங்கணமா இருக்கணும். நாகமணியையும் அர்ஜுனையும் நான் அடையறதுக்காக நான் செய்ய வேண்டிய யுத்தத்தோட களம் தயாரா இருக்கு. பரமேஸ்வரா, போராட்டம் நல்லபடியா முடியணும். அருள் புரிப்பா. நான் என்னுடைய அர்ஜுனை உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அவரை விட்டு கொடுக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுக்கு உன்னுடைய கருணை வேணும். அருள் புரிப்பா. எப்படியோ சித்ரா அக்கா இப்ப தாயாக போறாங்க. இனிமே அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் தான் அவங்கள பாத்துக்கணும். அவங்களுக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு கொடுக்க போறேன். அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நானே என் கையால துணி வாங்கி தைச்சு போட்டு விட போறேன். அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைக்க போறேன். நல்லபடியா சுகப்பிரசவம் நடந்தாலே போதும். என்ன இது? சித்ராக்கு தாயாக போறாங்கன்னா நான் ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்? எனக்கு என்ன ஆச்சு? எப்படி பார்த்தாலும் இது என்னோட எதிரிகளோட வீடு.
எதிரிங்க சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அத பார்த்து நியாயமா எனக்கு கோபம் வரணும். ஆனா அப்படி இல்லாம நான் இப்படி அவங்களோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அதுல தப்பு என்ன இருக்கு? அவங்கள ஒருத்தையா வாழ்ந்துகிட்டு அவங்க கூடவே அவங்கள ஒருத்தையா இருந்துகிட்டு எப்படியாவது என் லட்சியத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தானே இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் சகஜம் தானே? இது தர்மம் தான். முடியாதுங்க, இதுக்கு மேல என்னால முடியாது, முடியவே முடியாதுங்க. என்ன அர்ஜுன், என்னாச்சு? மறைமுகமா குத்தி காட்டுறது, இந்த குற்றச்சாட்டு, இந்த படி, இதெல்லாம் நல்லா சகிச்சுக்க முடியாது, சுத்தமா முடியாது. என்ன ஆச்சு? இப்ப எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? இதோ பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் இப்போ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். என்ன அர்ஜுன், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல. நடக்கிறது நடக்கட்டுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வீட்டுல நம்ம குழந்தை சத்தமும் கேட்கும்னு நான் கமிட் ஆயிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இப்ப ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். எல்லாரும் வாயும் மூடுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதாங்க. அப்படியே ஆகட்டும். சேஷா, சேஷா, சொல்லு அம்ருதா, என்கிட்ட முக்கியமா ஏதாவது பேசணுமா? ஒன்னும் இல்ல சேஷா, சும்மா உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்தா சும்மா வந்த மாதிரி தெரியல. சொல்லு அம்ருதா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கியா? அது 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 வந்து சேஷா, எப்படி எவ்வளவு தூரம் வந்தாச்சு. சேஷா என் சிநேகிதி, என் மனக்குழப்பத்தை அவகிட்ட சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. சொல்லிடுறேன். என்ன அமிர்தா யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு. அது ஒன்றும் இல்லை சேஷா, இப்போ வீட்டில் ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனையா? எந்த விஷயத்துல அமிர்தா? வீட்டில் எல்லாரும் குழந்தை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சேஷா. என்ன குழந்தையா? என்ன குழந்தை? யார் குழந்தை? நானும் அர்ஜுனும் பெத்து கொடுக்கணுமா? என்ன அப்படியா சொன்னாங்க? ஆமா சேஷா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் சும்மா இருந்தாங்க. இப்போ எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இத்தனை நாளா ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ என்னால சமாளிக்க முடியல சேஷா. அவங்க வற்புறுத்தலுக்கு பணிஞ்சே ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் என்ன பண்றது சொல்லு.